ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டான பாலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு எக்ஸாமுமே சேம் சிலபஸ் தான். ஸோ இந்தியன் பாலிட்டியில் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுது, ஸோ நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோவும் இந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ணலாம் வாங்க. ஸோ நீங்கள் இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரியை இன்டர்லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி அண்டு படிக்கிறதுக்கும் ஜாலியாக இருக்கும். ஸோ பாலிட்டினா ஒன்றும் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகுது சிலபஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773, ஃபிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784, சார்ட்டர் ஆக்ட் 1833, சார்ட்டர் ஆக்ட் 1853, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892, Indian Councils Act of 1909, Government of India Act at 1919, Commonwealth Award, Government of India Act 1935, Indian Independence Act 1947. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எப்படி ஃபார்ம் ஆகுது அண்டு ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட காம்போசிஷன்லாம் என்னென்ன, ஸோ கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்ன அண்டு preamble, elements of the preamble, union and its territories, commission on state formation, so citizenship, acquisition of citizenship, so citizenship act 1955, termination of a citizenship, ஒரு குடி உரிமை எப்படி பறிக்கப்படுது and what are the fundamental rights, characteristics of fundamental rights, and article 12 the state, and article 13 right to equality of articles 14 to 18, right to freedom article 19 to 22, right against exploitation article 23 and 24, right to freedom of religious articles 25 to 28, cultural and educational rights articles 29 and 30, rights not applicable to foreign nationals, right to constitutional remedies, directive principles of state policy articles, fundamental duties, the president, impeachment of president. impeachmentனா ஒரு பிரசிடெண்ட்டை வந்து எப்படி நம்ம ரிசைன் பண்ண வைக்கிறது, என்னென்ன ப்ரொசீஜர். அதே மாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி படிப்பீங்க அண்ட் எலெக்ஷன் ரூல்ஸ் ஃபார் எ பிரசிடெண்ட் அண்ட் எ வைஸ் பிரசிடெண்ட். ஸோ ஒரு நாட்டினுடைய பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் எப்படி நடக்குது, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன, அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் எ பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஜென்ரல் ஃபார் இந்தியா, பார்லிமெண்ட், ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ், டியூரேஷன் ஆஃப் த ஹவுசஸ் ஆஃப் எ பார்லிமெண்ட், ஒரு பார்லிமெண்ட் வந்து எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் பீரியடில் ரன் ஆகுது, அண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் எ பார்லிமெண்ட், என்னென்ன தகுதி இருக்குது ஒரு பார்லிமெண்ட்டோட மெம்பர் ஆக, அண்ட் ஸ்பெஷல் அட்ரஸ் பை த பிரசிடெண்ட், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அவங்களோட டியூட்டிஸ்லாம் என்னென்ன, காண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் பார்லிமெண்ட், அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், ஒரு பார்லிமெண்ட்லேருந்து ஒரு மெம்பரை வந்து நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணுறது என்ன ப்ரொசீஜர், powers, privileges and immunities of a parliament and its members, so legislative assembly உடைய procedure என்ன, and finance matters and procedures of a parliamentல என்னென்ன, legislative powers of the president, and supreme court எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஸோ அதுக்குள்ளே என்னென்ன கம்போசிஷன் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ஸோ காம்ப்ட்ரோப்ளர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், த கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், அட்வொகேட் ஜென்ரல், conduct of government business of state, state legislature அதாவது சட்டமன்றம், officers of the state legislature, conduct of business in legislature, disqualification of the members in the state legislature, so legislative procedure for a state, assent of bills in the state legislative, procedure in the finance matters of a state legislature, procedures of legislature of a state, legislative power of a governor, the high courts in the state, subordinate courts, union territories. ஸோ இந்த 77 டாபிக் பஞ்சாயத்து ராஜ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உள்ளாட்சி தேர்தலாம் சொல்லுவாங்களே இப்போல்லாம் வரப்போகுது இல்லையா, ஸோ உள்ளாட்சி
வந்து எப்படி அமைக்கிறாங்க, ஸோ அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எப்படி அப்படின்றது இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து படிப்பீங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்டர் இந்தியன் பாலிட்டி. முனிசிபாலிட்டிஸ், scheduled and tribal areas, legislative relations between the union and the states, procedure in the finance matters of a state legislature, legislative power of a governor, ஸோ சபார்டினேட் கோர்ட்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுது, யூனியன் டெரிட்டரிஸ்லாம் என்னென்ன, administrative relationship between the union and the state, finance commission, borrowing, trade, commerce and intercourse with the territory of India, public service commissions like UPSC, TNPSC. ஸோ இதெல்லாம் எப்படி எந்த ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகுது, எந்த பேசிஸில் ஒர்க் ஆகுது, ஸோ அதனோட ரூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் என்னென்ன, ஃபாலோட் பை த ட்ரிபுனல்ஸ், எலெக்ஷன்ஸ்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் படிப்பீங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்டஸ், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், லாங்குவேஜஸ் ஆஃப் த யூனியன், எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்தியன் பாலிட்டியோட சிலபஸ், நீங்கள் படிக்கக்கூடிய சிலபஸ். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்காக ஒரு 3 சிலபஸ் பார்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ ஒரு சட்டம் வந்து எதுக்கு கொண்டு வராங்க, ஒரு சூழ்நிலையோ ஒரு அரசாட்சியோ ஒரு சமநிலையில் இல்லாமல் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணி ரெகுலேட்டாக அதை கரெக்டாக போகிறதுக்காக தான் இந்த ஆக்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ பிஃபோர் தட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 முன்னாடி 1757 பேட்டில் ஆஃப் பிளெஸி வந்துச்சு. ஸோ அதில் வந்து பிரிட்டிஷ் வந்து ஜெயித்தாங்க. ஸோ ஆனாலையும் இந்தியா வந்து நீங்கள் ரூல் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணல, ஆனால் எங்களுக்குன்னு சில மரியாதைகளும் ப்ளஸ் நாங்கள் சொல்கிறத நீங்களும் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்றது வந்து பேட்டில் ஆஃப் பிளெஸி வந்து முடிவு பண்ணிச்சு. ஸோ அதை தொடர்ந்து 1764 பேட்டில் ஆஃப் பக்சர் வந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து இந்தியா தோத்துட்டதுனால ஸோ நாங்கள் வந்து உங்களை வந்து ரூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த பேட்டில் ஆஃப் பக்சரோட எண்டு. ஸோ அதை தொடர்ந்து இதை வந்து சீரமைக்கணும் அப்படின்றதுக்காக வந்த ஆக்ட் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ பிரிட்டிஷ் ஹேட் ரிசைட் டு ரெகுலேட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ பிரிட்டிஷே வந்து நம்மளை ரூல் பண்ண கிடையாது, ஒரு கம்பெனி தான் நம்மளை வந்து ரூல் பண்ணியாச்சு. எப்போனா அரௌண்ட் 1773 ஸ்டார்ட் ஆனது, அரௌண்ட் 1850. ஸோ அரௌண்ட் 1773 to 1857 சிப்பாய் மியூட்டனி, த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 வரைக்கும் இந்தியாவை வந்து ஒரு கம்பெனி தான் வந்து ரூல் பண்ணிச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அதை தொடர்ந்து அந்த கம்பெனியில் வந்து ப்ராப்பரான பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஒழுங்காக இல்லாததும் ஒரு காரணம். அண்ட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் இந்தியா. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, ஸோ ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட்னா அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் வாஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வந்து டெசிக்னேஷனாக போட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். ஸோ லைக்வைஸ் வந்து கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிகேம் த சபார்டினேட் டு த கவர்னர் ஜென்ரல். ஸோ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் தான் ஹெட்டு, அவருக்கு கீழே கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் 4 members வாஸ் ஃபவுண்டட் டு அசிஸ்ட் த கவர்னர் ஜென்ரல். ஸோ கவர்னர் ஜென்ரலாக அவங்களோட ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படின்றதுக்காக ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சு அவங்கள வந்து கவர்னர் ஜென்ரலை ரூல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் வேர் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் ப்ரைவேட் ட்ரேட். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருக்க டைமில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து நாட் ஒன்லி அந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் அவங்களே ப்ரைவேட்டாக நிறைய ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால இது மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ஒன்லி அண்டர் கவர்மெண்ட், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், நீங்கள் ப்ரைவேட்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா
அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து இது தான். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கல்கட்டா. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1974. ஸோ இந்தியாவில் அரசமையல் இப்போ சட்டமாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலையும் இப்போது அமெரிக்கா, அதர் ஸ்டேட்லாம் பிரிட்டிஷ், ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த அரசியலமைப்பு சட்டன்றது ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா மாறும். அதாவது 2020 மேட்ச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட அரசியலமைப்பு சட்டம் மாறுறதுன்றதுனால ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான ஹேண்ட் ரிட்டன். ஸோ இப்போது இந்தியன் பாலிட்டினா அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பிரிட்டிஷோ ஸோ அதர் கொஞ்சம் கண்ட்ரிஸ்க்கோ வந்து கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு டைம் டெசிக்னேட் பண்ண கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்குது. ஸோ ரெண்டாவதாக பிட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1784. ஸோ இதோடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன? ஸோ வந்து 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து வருது. ஸோ முதல்ல எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லாத டைமில் ஒரு சட்ட ஒழுங்கு அமைப்பு கொண்டு வரணுன்றதுக்காக வந்த ஆக்ட் தான். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் இருந்ததுனால அதை வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி வந்தது தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. யூஸ்வலாக 2020 சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ 20 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் லாஸ் அண்ட் எதனா மாடிஃபிகேஷன் ஆகும். ஸோ ஆனால் இப்போ வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறமாவே போட்டாங்க. ஏன்னா அந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் வந்து அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுற வெர்ஷனாக வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அஃபேர்ஸ் டு பி மேனேஜ்ட் பை த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ ஒரு கமர்ஷியல் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வருதோ அது வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் டு பி மேனேஜ்டு பை நியூலி ஃபார்ம்டு போர்ட் ஆஃப் control and supervise operations of government and the revenue department. So British government got the complete control over the company affairs. So East India Company-ஓட complete ஒரு கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு அப்புறமா வந்து இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மூணாவதாக வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா The Governor General of Bengal was designated as the Governor General of India. ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் ஹெட்டு. அவருக்கு கீழே மெட்ராஸ் அண்ட் கல்கத்தா கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து ரூல் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் போஸ்டிங்கை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஸோ மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஜென்ரல், இந்தியா கண்ட்ரிக்கு ஒரு ஜென்ரல் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸ் லாஸ்ட் தர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ மொத்த கண்ட்ரோலும் யாருக்கு கீழே வந்துச்சுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா லார்ட் வில்லியம் பென்டிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லா கமிஷன் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட். சட்ட அமைப்பு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ட், இந்த ஆக்ட் மூலமாக வந்து உருவாச்சின்னு சொல்லலாம். லாஸ் மேட் ஃப்ரம் திஸ் ஆக்ட் வேர் நேம்ட் ஆஸ் ப்ரீவியஸ்லி கால்டு ரெகுலேஷன்ஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹேஸ் டு எண்ட் இட்ஸ் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ஆக்டுக்கு அப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவை ரூல் பண்ண கிடையாது. ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. பாலிட்டியில் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ சிலபஸை கவர் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.